போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஓ எக்ஸாமுக்குன்னு தனியாக நிபுணர் தேர்வு அப்படின்னு கண்டக்ட் பண்ணியிருந்தோம். நம்ம ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் டேக்கு ஒரு நிபுணர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தோம், சரிங்களா? ஸோ அதே போல் குரூப் 4 விஓவுக்கு நிபுணர் தேர்வு 2 அப்படின்னு கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரையும் நிறைய பேர் எக்ஸாம் எழுதிருந்தீங்க. ஃபார்ம் லிங்க் ஒன்று கொடுத்துருந்தோம், சரிங்களா? ஸோ அந்த ஃபார்ம் லிங்க்கில் உங்கள் டீட்டெயில்ஸ் என்ன மார்க் எடுத்துருந்தீங்க அதே போல் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தோம். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணவங்க அதே போல் எக்ஸாம் ப்ராப்பராக எழுதினவங்க, சரிங்களா? எக்ஸாமுக்கான போர்ஷன் ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த போர்ஷன் எல்லாமே படிச்சுட்டு எக்ஸாம் 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே ஏதாவது ஒரு 1.5 மணி நேரம், சரிங்களா? உங்களுக்கு 1 மணி நேரம் 40 நிமிஷம் டைமிங் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த டைமிங்குள்ளே ப்ராப்பராக யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுனீங்களோ அதுலேருந்து லிஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அவங்களுக்கு வந்து அதியமான் டீம் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஆக்டிவேட் பண்ணி தரப்போகிறோம், சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க நேம் லிஸ்ட் அதே போல் அவங்க என்ன மார்க் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ டைமிங் எடுத்திருக்காங்க, அவங்களுடைய பர்சன்டேஜ் மார்க் பர்சன்டேஜ் இது எல்லாமே இந்த பிடிஎஃப்ல நான் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப்கான லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய நேம் டீட்டெயில்ஸ் நான் ஷோ பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஃபார்ம் ஃபில் பண்ணாமல் இருந்திருப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் தேவைப்படல அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதே போல் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரில்லியண்ட்டாக வந்து எக்ஸாம் எழுதிருப்பீங்க, ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க, சரிங்களா? கிட்டத்தட்ட நம்ம 125 நாட்கள் கொடுத்துருப்போம். மேக்ஸிமம் மார்க் வந்து 213 மார்க் கொடுத்துருப்போம், சரிங்களா? ஸோ 213 மார்க்கான எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே 20 மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் இந்த கோர்ஸ் தேவைப்பட்டிருக்காது. ஸோ இந்த ஃபார்ம் ப்ராப்பராக ஃபில் பண்ணவங்க ப்ளஸ் எக்ஸாமை ப்ராப்பராக ஒவ்வொரு கொஷனுக்கும் ப்ராப்பராக டைம் எடுத்து மினிமம் ஒரு 40 மினிட்ஸாவது டைம் எடுத்து எக்ஸாமை ப்ராப்பராக எழுதுனவங்க ஃபார்மையும் ப்ராப்பராக ஃபில் பண்ணி கொடுத்ததுலேருந்து நாங்கள் ஃபைனல் லிஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நேம் லிஸ்ட் நான் ஷோ பண்ணிடுறேன். ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அதுவில் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுனீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அதியமான் குழுமத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். செலக்ட் ஆன எல்லாருக்கும் என்னைக்குள்ளே கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாட்குள்ளே ஆக்டிவேட் பண்ணிடுவோம், சரிங்களா? ஸோ யார் நேம் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமல் சந்திரன், சரிங்களா? ஸோ 206 மார்க், மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 213 மார்க், கிட்டத்தட்ட 125 நாட்கள் கொடுத்துருந்தோம், சரிங்களா? ஒரு சில கொஷின்ஸ்க்கு மட்டும் 1 மதிப்பெண், மீதி இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மதிப்பெண் கொடுத்துருந்தோம். மேக்ஸிமம் மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 213 அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ பர்சன்டேஜ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேங்க், ஃபைனலிஸ்ட்டில் என்ன ரேங்க், அதே போல் அவங்களுடைய நேம், அதே போல் அவங்களுடைய மார்க், மேக்ஸிமம் மார்க், சரிங்களா, கொடுத்துருக்கோம். அதே போல் அவங்க எடுத்த மதிப்பெண் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் அவங்களுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்றதும் கொடுத்துருக்கோம். அவங்க எவ்வளோ நேரம் எக்ஸாம் எழுதுறதுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம். அதே போல் அவங்களுடைய ஃபோன் நம்பர், சரிங்களா? ஸோ ஃபுல் ஃபோன் நம்பர் கொடுக்காம லாஸ்ட் 5 digit மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ ஃபார்மும் நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க, உங்கள் லிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே நான் சொன்ன மாதிரி 2 days அடுத்த 2 நாளில் உங்களுக்கு கோர்ஸ் டெஸ்ட் இது எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஓ எக்ஸாமுக்கான வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட், சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சூர்யா, ஜெயசூர்யா, கோகுல், பவின், இந்த மாதிரி நிறைய பேர் நேம் இருக்குது, சரிங்களா? ஸோ எல்லாருடைய நேமுமே அந்த பிடிஎஃப்ல நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிப்போங்க. ஸோ எவ்வளோ நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம், சரியா? ஸோ 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். டைமிங் எல்லாமே அந்த பிடிஎஃப்லேயே இருக்குது, சரியா? நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கோ மறுபடியும் ஒரு டைம் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டே வைஸ் பிளான் அதே போல் டெஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம், சரிங்களா? ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் டேக்கு வீடியோ கிளாஸஸ் அப்டேட் பண்ணியிருப்போம். அதே போல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான கிளாஸஸ் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு தனியாக ஒரு பிளான் கொடுத்து செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அப்டேட் பண்ணி தருவோம், சரிங்களா? இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 50 பேர் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இது இல்லாமல் இன்னும் நிறைய பேர் எக்ஸாம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க, நல்ல மதிப்பெண் எடுத்தீங்க, ப்ராப்பராக எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்க. இருந்தாலும் எங்கள் சைட்லேருந்து 50 நபர்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட்லேருந்து எல்லாமே எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பண்ண போகிறோம், கிளாஸஸ் டெஸ்ட் எல்லாமே, சரிங்களா? ஸோ எங்களால் மேக்ஸிமம் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அது பண்ணுறோம். யாரெல்லாம் இந்த லிஸ்ட்டில் வரலையோ நீங்கள் நம்ம மார்க் ஒழுங்காக எடுக்கல அப்படின்லாம் நினைக்க வேண்டாம், நீங்கள் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. பட் எங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்றனால இந்த லிஸ்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம், சரிங்களா? லிஸ்ட்டில் செலக்ட் ஆகாதவங்க டிமோட்டிவேட் ஆக வேண்டாம். நீங்கள் எல்லாருமே இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி படிச்சுட்டு வாங்க, தொடர்ச்சியாக படிச்சுட்டு வாங்க, சரிங்களா? நம்ம யூடியூப் சேனலில் இன்னும் கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கும், தொடர்ச்சியாக வீடியோவும் கொடுப்போம், அதையும் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க. இதே போல் வேறு ஏதாவது எக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்னாலையும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம், சேனல்லே இன்ஃபார்ம் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இதே போல் தொடர்ச்சியாக படிச்சுட்டு வாங்க, சரிங்களா? நமக்குன்னு ஒரு பிளான் தேவை, அந்த பிளானை நோக்கி படிச்சுட்டு வாங்க, சரிங்களா? எல்லாருக்குமே வந்து எக்ஸாம் எழுதுன எல்லாத்துக்கும் ஏன்னா ஒரு பிளான் கொடுத்து அதுக்கு படிக்க சொல்லி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தோம், எல்லாருமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க.
ஸோ இதே போல் ஒவ்வொரு உங்களுக்குன்னு ஒரு செக் பாயிண்ட்ஸ் மாதிரி வச்சுட்டு படிச்சுட்டு வாங்க. வாரத்துக்கு வந்து பிளான் போட்டு படிச்சுட்டு வாங்க. சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு புக்ஸ் ஏதாவது வேணும், நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, இல்லை குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, உங்களுக்கு புக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா இங்கேயே வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். இதே பிடிஎஃப்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இல்லை காண்டாக்ட் பண்ண வேண்டிய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி புக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆர்ச்சவரம். நன்றி, வணக்கம்.